ப்ரொமோஷன் வரதில்லை யோகி பாபு அவர்கள். அவர் வந்து பாஸ் கேட்குறாரு ப்ரொமோஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது, அவர் ப்ரொமோஷன் வரணுனாலே பயப்பட வச்சுருவாங்க போல இருக்கு. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் நடிச்சிருக்காரு, அவரை ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பராக இன்வைட் பண்ணாங்களா, அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா? ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது 10-15 படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு. அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்குது. அது இல்லாமல் சகட்டு மேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா, இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? எங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது, நான் ஷூட்டிங் போனேன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதை வந்து என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது நான் அப்போ வந்தோடனே கேட்டேன், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க உங்களை பற்றி? எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு. வெரி டேலண்டட் ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, எல்லாருமே தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜோரா கையை தட்டுங்க படத்துக்கு நிறைய ஜோரா கை தட்டணும். ஆனால் அந்த தட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடுறாங்க ஸ்பீச் எல்லாருமே. முதல்ல ஜாகிர் அலி, வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் வினிஷ், வெல்கம் டு தமிழ் சினிமா. And more than that, I'm very, very proud and happy to share the stage with Madhu Ambat sir, India's legendary cinematographer. And he deserves a round of applause. And you know, his contribution to Indian cinema is very big. மலையாளம் சினிமாவில் அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன். தமிழ்லேயும் வந்து பல அற்புதமான படங்களை கொடுத்த மது அம்பட் சார். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் நான் வந்து வினிஷ் சொல்லும்போது நான் சொன்னேன், மது அம்பட் சாரா, அவர் இங்கே டைம் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் மது அம்பட் சார் ரொம்ப பழக்கம், என்னோட மலையாள படத்தில் ஃபஸ்ட்டு அவர் தான் பண்ணாருன்னாரு. அப்போ வந்து எந்தளவு மது அம்பட் சார் இஸ் வெரி சூஸி அபவுட் ஃபிலிம்ஸ். அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூஸியாக படங்கள் பண்ணுவார். அப்படி ஒரு படமாக ஜோரா கைத்தட்டுங்க படம் பண்ணது வந்து மது அம்பட் சார். யூ ஆர் ரியலி கிரேட். அண்ட் இன் திஸ் ஏஜ், after so many years, 50 years of achievement, you coming and being part of the promotion and supporting a film like this, hats off to you sir, hats off to you. God bless you with more health and more films for Indian cinema, for the pride of Indian cinema. Okay, we are really proud of you. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து என் நண்பர் ஸ்ரீதர், அப்புறம் வந்து டீனா மேம்லாம் சொன்னாங்க, நாங்கள் பாட்டில் அடித்தோம், யோகி பாபா சார் வந்து எதுவுமே பார்க்கல, எதுவுமே சொல்லனாரு. என் தலையில் அடிச்சிருந்தா பிரச்சனையாக இருக்கும், ஏன்னா மண்டையில் ஃபுல்லாக ரத்தம் வந்திருக்கும். அவர் தலையில் அடித்தா எங்கே வரும்? இவ்வளோ முடி இருக்குது, ஒன்றுமே அது பாட்டில் தான் உடையுமே தவிர அவர் மண்டையில் ஒன்றுமே அடிபடாது. அதனால் பாட்டில் அடிச்சா சும்மா சேஃப் தான். அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சுருக்காரு, அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அவர் தாங்குவாருமா, இங்கே அடித்தாலும் தாங்குவேன், அவ்வளோ நல்ல நண்பர். ஸோ ஸ்ரீதர் வந்து சொல்லும்போது, நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது என்கிட்ட சொன்னார், சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஸ்ரீதர், வெயிட்டிங் டு வாட்ச். இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆன்டகனிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா. வாழ்த்துக்கள், உன்னுடைய நடிப்பு கரியர் மிக பெருசாக வரணும். டீனா மேம், உங்களுடைய ரசிகர் நாங்கள்லாம், ஆக்ஷன் பேக்டு நீங்கள். இந்த படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்கள் கலக்கிறீங்கன்னு பார்க்கணும். அருவி பாலா, நல்லா பேசுகிறீங்கப்பா, ஒன்றும் பயம் இல்லை. உன்னை படத்தில் நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமாக பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதுவும் யோகி பாபு சார் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னும் நல்லபடியாக நீங்கள் வரணும். வினீஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வினீஷ், உங்களுடைய தமிழ் வரவு, நீங்கள் ஜோரா கைத்தட்டுங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க. எங்கிட்ட ஒரு மாதமாக பேசிகிட்டே இருக்கீங்க, இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார், நாளைக்கு காமிக்கிறேன் சார், நாளைக்கு காமிக்கிறேன், நாளைக்கா, அப்புறம் நாளனி காமிக்கிறேன், அப்புறம் நாளனி காமிக்கிறேன் சொல்லிகிட்டே இருக்காரு, காமிக்கவே இல்லை. கடைசியில் நேற்று வந்துட்டு, சார் காமிக்கிறேன் சார், ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் வாங்க சார்னாரு. ஏங்க ஒரு மாதமாக பேசிட்டே இருக்கீங்க படம் காமிக்கிறேன்னு, ஆனால் இப்போ வந்து ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களே என்ன? இல்லை சார், இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க சார், அப்புறம் படம் காமிக்கிறேன், எனக்கு போனஸ், நான் படம் ஈவெண்ட்டுக்கு வந்தால் படம் காமிக்கிறேன்னு. வந்தவரை யோகி பாபா சார் கேட்டார், சார் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களான்னாரு. இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ வினீஷ், உங்களுடைய அந்த முயற்சி பிடிச்சிருக்கு. அன்பாக பேசி எல்லோரும் இது பண்ணுறது. இந்த படமும் அதே மாதிரி நீங்கள் எந்தளவு நல்ல என்டர்டெய்னிங்காக, எந்தளவு அன்பாக இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பார்த்துட்டு இருந்தால் நான் நிறைய பேசியிருக்கலாம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் பேச வேண்டியிருக்கு. கடைசியாக மட்டும் பேசல, முக்கியமாக பேசணுன்னா யோகி பாபு சாரை பற்றி பேசணும். நான் கலகலப்புலேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கலகலப்பு, தியா வேலை செய்யணும், குமார், அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்துருக்கேன்.
அவருடைய வளர்ச்சி, அவருடைய சக்ஸஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய அந்த முயற்சி. இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் அப்போ பார்த்துருக்கேன். அங்கே ஒரு காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்கில் பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு. அப்புறம் தீயாவேல சேனகுமார் நாங்கள் வந்து இங்கே மயிலாப்பூரில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்கில் எல்லா அடிதடிகாலும் கூட ஒன்றா நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பார்க்கும்போது என்கிட்ட வந்து சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தார். அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள், என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள். இப்போது சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அவருடைய காமெடி, அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இடத்துல சிரிக்க வச்சிருந்தார். அந்த படைப்பில் அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு. அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும், வாழ்த்தணும். at the சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, ப்ரொமோஷன் வரதுக்கு 7 lakhs கேட்குறாரு அப்படின்னு சில நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷனில் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது, நான் ஷூட்டிங் போனேன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதை வந்து என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது நான் அப்போ வந்து கேட்டேன், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க உங்களை பற்றி, எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும். அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன, எவ்வளோ முக்கியத்துவமான கேரக்டர். அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு 10-15 நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிட்றதுலையும் ஒரு லாஜிக் இருக்குது. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியதும் அந்த நடிகருடைய கடமையாக நான் பார்ப்பேன். இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ, 25 நாள் 30 நாள் நடிச்சிருக்காரு. அப்போ ப்ரொமோஷன் வர்றதுன்றது அவருடைய கடமை, அது வந்திருக்காரு. அப்படி இல்லாமல் அவரை பல படங்களில் நான் பார்த்துருக்கேன். கேமியோ, நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோடு சொல்கிறேன், அவர் படங்களில் கேமியோவை கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 சீனில் இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினச்சிக்கிறது எந்த அளவு நியாயம்னு எனக்கு புரியல. ஸோ ப்ரொமோஷன் வரதில்லை யோகி பாபு அவர்கள், அவர் வந்து பாஸ் கேட்குறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரனால பயப்பட வச்சிருவாங்க போல இருக்குது. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் நடிச்சிருக்காரு, அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பராக இன்வைட் பண்ணாங்களா, அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா. ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது 10-15 படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு. அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குறதுல எல்லா நியாயமும் இருக்குது. அது இல்லாமல் சகட்டு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்குறேன். அவரோட அடுத்த படம் நான் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் பேசலை, உண்மை பேசணும். எப்பவுமே ஒரு கலைஞரை ஹர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது காயப்படுத்துகிற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி, ஏதோ ப்ரொமோட் பண்ணாமல் எல்லா படங்களும் இது பண்ணுற மாதிரிலாம் பேசுறது என்னை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கவே முடியாது. நான் அவரோட வந்து காற்றின் மொழி ஒரு படத்தில் வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க, சார் அவர் ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னும் போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார், சார் எப்போ சார் வந்துடுறேன் சார், ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார், வந்து ½ டே இல்லை ஃபுல் டே இருந்து என் கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார். ஸோ நம்ம கூப்பிட்டா போகிறோம், நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போகிறோம். அப்போ அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் நாங்கள் யோகி பாபு சார் வாங்கன்னு கேட்குறது நியாயமே கிடையாது. ஏன்னா அது ½ டே 1 டே வந்துட்டு போனார், ஒரு 2 சீன் வந்துட்டு போனான்றதுக்காக நீங்கள் ப்ரொமோஷனில் வந்து காட்டிச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில் நியாயம். அந்த மாதிரி நம்ம படைப்பில் எந்த அளவு அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்குறதும் ப்ரொமோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறதும் நியாயமான விஷயமா இருக்கும். நம்ம ஊடகங்கள் எல்லோருமே அவருக்கு அந்த வகையில் புரிதலோட சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. இந்த படம் 16ஆம் தேதி வருது. அண்ட் 16ஆம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 3 கலைஞர்களும் காமெடினாக இருந்து இன்றைக்கி அவங்க ஹீரோவாக நடிக்கிற படங்கள் வருது. ஒன்று வந்து சந்தானம் சாரனுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம், இன்னொன்று வந்து சூரி சாரனுடைய படம் மாமன் வருது. அட் த சேம் டைம் நம்முடைய யோகி பாபா சாரனுடைய படம் காமெடினாக இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டாக இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது. 3 காமெடியன்களுடைய படம் ஹீரோவா, காமெடியன் சொல்லாமல் 3 காமெடியன் ப்ரொடகனிஸ்டாக நடிக்கிற படம் 3 படங்கள் வருது இந்த 16ஆம் தேதி. கண்டிப்பாக தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். 3 படமும் சிறப்பாக வெற்றி எடுன்னு எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஒருத்தர் சொன்னார், எடிட்டர் சொன்னார், 6-7 பேர் வந்தாங்க, 6-7 பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் டேட் வாங்க போகிறோம், நாங்கள் படம் பண்ண போகிறோன்னு. யோகி பாபு சார் ஒன்று சொல்கிறேன், எங்கிட்ட வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு. பல ப்ரொப்போஸில் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம். நான் வந்து கேட்பேன், டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாக்கிட்டு வருது,
பல இயக்குனர்கள் உங்களை நம்பி உங்கள் மூலமாக லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு காத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அட் த சேம் டைம் ஹீரோ நடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் காமெடியில் பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களை நம்பி ஹீரோவாக ஒரு படம் நாங்கள் பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்கள். என்கிட்ட எஜே சூர்யா சார் உதவி சொல்லியிருக்காரு, அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எஜே சூர்யா சார் என்ன சார், நான் உதவி போய் பேசும்போது சார் வில்லனா நடிக்கணும் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும், நான் ஹீரோன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற சம்பளத்தை எடுத்துக்கிறேன்னாரு. சரியா சார், ஏற்றுக்கிறீங்களா சார்? இங்கே இருக்கிற இந்த இது மூலமாக எல்லாரும் சொல்கிறேன், கிளியர் கட்டாக அவர் சொல்கிறாரு, யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா என்னை ஹீரோவா படத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற சம்பளத்தை நான் நடிக்கிறேன் சொல்லியிருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் நான் பார்க்குறேன். அவருக்கான கதைகள் பலது இருக்குது. பல டைரக்டர்கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவாக நடித்து தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். யோகி பாபு சார் என்றைக்கும் உங்கள் முருகன் உங்கள் கூடவே இருப்பார், பல வெற்றிகளை கொடுப்பாரு. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் பல வருஷங்கள் கொடி கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்கிறேன். இந்த படம் ஜோரா கையை தட்டணும், எல்லா மக்களும் கைத்தட்டி ரசித்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. Your presence means a lot to the team.